சரி, ஏன் இப்படி நடந்துக்கிற? சாரி சார். பரவாயில்ல விடுங்க சீதா, குழந்தை தானே. அப்படிதான். நீ போ, தண்ணி கொண்டு வா. நான் போக மாட்டேன். சரி, ஃப்ரீயா விடுங்க சீதா. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த வீட்டுக்கடன் மட்டும் அடைக்காம போனா பேங்க்காரங்க இந்த வீட்டை சீஸ் பண்ணலான்னு நீங்க தான் இதுல கையெழுத்தே போட்டிருக்கீங்க. சார் எனக்கு நிஜமாவே தெரியாது. அவங்க சைன் பண்ண சொன்னாங்க, நான் சைன் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா உங்க இன்னசென்ஸை எப்படி மிஸ்யூஸ்லாம் பண்ணிருக்காங்கன்னு. இந்த சைன் மட்டும் நீங்க பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணிருக்கலாம். டோன்ட் வரி சீதா, என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். உங்களுக்காக நான் இருக்கேன். ப்ளீஸ் சார், இந்த வீட்டை எனக்கு காப்பாத்தி கொடுங்க. எஸ் எஸ், ஆஃப் கோர்ஸ். நீங்க மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நான் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிருவேன். சரி, உன்னை தண்ணி கொண்டு வர சொல்லி சொன்னல, போ. சீதா, எனக்கு தண்ணி வேண்டாம். நான் அடிக்கடி வருவேன்ல, அப்போ நீங்க டீ போட்டதும் அதை நான் குடிக்கிறதும் நிறைய இருக்குல்ல. ஆக்சுவலி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் உங்க வேலைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தரேன். அதுக்காகத்தான் வந்தேன். சீதா, நான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் நீ நடந்துப்பியா? வர வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கல. அவர் இங்க வர வேணாம்னு சொல்லு சீதாமா. அவர் எதுக்கு சும்மா சும்மா வராரு? அவரை வர வேண்டான்னு சொல்லிட்டா நம்ம வீட்டை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லைன்னு நான் சிரிக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னப்பா அது, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சீதாவோட வீடு உனக்கு தெரிஞ்சதா? பாவம், தனியா எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணவே மாட்டியா? பண்ணும் தான் நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? அதுவும் கடமை, தெரியுதா? குடும்பம்னா பிரச்சனை அப்படிதான் வரும் போகும். அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? சார், நீங்க என்ன திட்டுறது? திட்டலாம் இல்லப்பா, எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ சீதாவோட வீட்டுக்கு தானே வந்திருக்க? ஆமா. ஆனா நில்லு சரி, ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கல, யாருக்காக நீ வெயிட் பண்ணு? பாத்தியாமா, இவ்வளோ நாள் கழிச்சு உன் வீட்டுக்காரர் இப்பதான் வந்திருக்காரு. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல, அதுக்கு தான் நான் கேக்குறேன். ஒரு அண்ணனா இருக்கிறவனுக்கு தங்கச்சிய பாத்துக்கிறதுல பொறுப்பு இருக்காதா? என்னது அண்ணனா? அப்பா, அவர் லாயர், வீட்டு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ருத்ர பிரதாப் சார். அச்சச்சோ, சாரி சாரி. உங்களை பார்த்ததும் சீதாவோட அண்ணனா இருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன். நான் அண்ணன் இல்ல. இருங்க, லாயர்னா வீட்டு மனுஷன் மாதிரி அண்ணனுக்கு சமானமா தான் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம சீதம்மாக்காக நீங்க உதவி பண்றதுக்கு. சாந்தா, ஏய் சாந்தா, இங்க வாடி, கொஞ்சம் இங்க வா. யார் வந்திருக்கா பாரு? லாயர்மா. வணக்கம் தம்பி. ருத்ர பிரதாப் அண்டா. ஓ பிரதாப், ருத்ர பிரதாப். ஆர்பின்னு கூப்பிடுங்க, அது போதும்.
எங்க சீதாவுக்காக நீங்க உதவி செய்றீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்க சீதாவை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துங்க தம்பி. சீதா, எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. ஆ, ஆ. நான் இருக்கேன். அந்த கடவுள் அருளால இப்போ எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ. டேய், பிளான்ல ஏதோ சேஞ்சஸ் இல்லல்ல? இல்லன்னு நான் தான் சொன்னலடா. இல்லடா, ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்டேன். ஹெலிகாப்டர் ரெடி பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சொன்னா அதை நான் செஞ்சிருவேன். ஆனா அவங்கள என்ன சொல்லி ஒத்துக்க வச்ச? நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பாஸ் டெல்லியில இருக்காரு, அர்ஜென்ட்டா வர சொன்னாருன்னு தானே சொன்னேன். வேற என்ன சொல்றது? ஒரு பொய்ய ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. அப்போ உண்மையை சொல்லிடு. டேய் லூசா நீ. அப்புறம் எப்படிடா அவ என்கிட்ட பேசுவா? அப்புறம் என்கிட்ட பேசக்கூட மாட்டான். பாவம் என் குட்டி ஃப்ரெண்டு. சரி, தினமும் எனக்காக அவ காலையில லஞ்சை ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கா. நான் ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ இதெல்லாம் செய்யறா தெரியுமா? சப்பாத்தி செய்யும்போது கூட அவ ஹெலிகாப்டர் பத்தி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எவ்வளவு இன்னசென்ட்னு பாத்தியா? இதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் அமைதியா இருந்தேன்னா நானே என்ன மன்னிக்க மாட்டேன். நீ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வை, நான் கூட்டிட்டு வரேன். சரி, பாய். அடே ஒரு நிமிஷம். ஆ, தேங்க்ஸ். அப்படியே இதெல்லாம் செய்யறதுக்காக எனக்கு ஃபீஸ் கூட கொடுத்துடுற. டேய் தேங்க்ஸ் ஆன் தேங்க்ஸ். வைடா போன. சரிடா. லாயர் ருத்ரபிரதாப் தானே? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? சிரி, ரொம்ப நேரமா நீ ரெடி ஆயிட்டு யாருக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லவே மாட்டேங்கிற. சர்ப்ரைஸ். அது என்ன சர்ப்ரைஸ்னு எனக்கும் சொல்ல மாட்டியா? ஓ, நீ விளையாட போறியா? ஆ, உன் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா யாராவது வராங்களா? சொல்லு, நான் போய் வீட்டை க்ளீன் பண்ணி வைக்கிறேன். இல்ல. அப்புறம் ரொம்ப ஓவரா பண்ற நீ. எதையோ யோசிச்சுக்கிட்டு வெளியே வந்த, ஆனா என்ன விஷயம் அது மறந்துட்டேன். சீதம்மா, நீ வர வர மூர்த்தி தத்தா மாதிரியே மாறிட்டு வர. சீதாவையும் சிரியையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். கூப்பிட்டாரோ இல்லையோ என் வீட்டு மனுஷன். என்னடா செல்லக்குட்டி, எங்க வீட்டுக்கு வரணும்னு தான் ரெடியா இருக்கியா? சரி, சீக்கிரமா வா. நீயும் வாமா. சரிங்கம்மா. வா, பாட்டி கூப்பிட்டாங்களே. ஹாய். ஃப்ரெண்ட் எப்படி இருக்க? சூப்பர். ஹாய். ஹாய். ஃப்ரெண்ட், என்ன சீதாம்மா காலையில இருந்து கேள்வி கேக்குறாங்க. யாருக்காக ரெடியான, யாருக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? பாத்தியா, உன் ஃப்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ தான் உங்களை இங்க வர சொன்னாளா? சேச்சா இல்லைங்க, நானா தான் வந்திருக்கேன். சிரி, இதெல்லாம் உன் வேலை தானே? திட்டாதீங்க பாவம். எனக்காக தான் என் ஃப்ரெண்டு கியூட்டா ரெடி ஆயிருக்கா. எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? காலையிலேயே எழுந்து ரெடி ஆயிட்டா. நீங்க இன்னைக்கு வந்ததே உனக்காக தானே. சூப்பர் ஃப்ரெண்ட். நீங்க நீ தான் என்னை விட சூப்பர் ஆச்சே. இல்ல, நீங்க தான் சூப்பர். ம்? எதுக்கு
சொல்லுங்க. எதுக்கு? எதுக்குன்னா நீங்க என்ன ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறீங்க, அதுக்கு தான். அம்மா தனியாவா வந்திருக்கீங்க? ம். ஹெலிகாப்டர் ரெடியா? சிரி, நான் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? ஓஹோ, நீயா தம்பி, வா. வணக்கம்மா. வணக்கம் சார். ஓ நீ சாந்தா, ஆ? நான் எப்பவுமே எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு சொல்லுவல்ல, அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருன்னு சொல்லுங்க. அதான் குழந்தை, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தார்ல அவருதான். சரியான நேரத்துக்கு வந்தாரு. இன்னைக்கு நாம நம்ம வாஷிங் மிஷினுக்கு பூஜை செய்யலான்னு இருந்தேன். வாங்கி கொடுத்தவங்க பூஜை செய்யற நேரத்துல கூட இருந்தாதான் இந்த நாள் நமக்கு நல்ல நாளா இருக்கும். அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் சரியா பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ண வந்திருக்கீங்களா? மன்னிச்சிருப்பா, அவர் எப்பவும் இப்படிதான். எதுக்கு? அவர்தான் வாஷிங் மிஷின் ஆளு இல்ல. தாத்தா, இவர்தான் என் ஃப்ரெண்ட் ராம். சீதாம்மா கூட தான் வேலை பார்க்கறாரு. அன்னைக்கு நாம பாட்டு கூட பாடணும்ல. சாரி கண்ணா, வயரு கொஞ்சம் கிராஸ் கனெக்ஷனா ஆயிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க. எங்க வீட்டுக்கு வாப்பா, பூஜை இருக்கு. ஓ, இன்னைக்கு என்ன விசேஷம்? வாஷிங் மிஷின் பூஜை ஃப்ரெண்ட், போலாமா? வா வாங்க. சீதா. கூப்பிடுறாங்கல்ல, உள்ள வாங்க. ஓகே ஓகே, போலாமா? ஓம் கீத கோவிந்தாயே நமோ நமः. ஓம் கோவர்த்தனாத்தாயே நமோ நமः. ஓம் குருப்பிரியாயே நமோ நமः. ஓம் காயத்ரி தேவி நமோ நமः. ஓம் கிருஷ்ண பரபிரம்மனே நமோ நமः. ஓம் ஸ்ரீமன் மகா கணாதிபதியே நமோ நமः. தேங்க்யூம்மா. நீ ஃப்ரீயா இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. ராம் நம்ம ஊருக்கு வர வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல விடுங்க மாமா. எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு கஷ்டம் இல்லை. ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, தேசாய் வீடு, அதாவது நம்ம வீட்டு வேலையை நாம தானே செய்யணும். அதுல என்ன கஷ்டம் இருக்கு? 2 வேலையும் சந்தோஷமா தான் செய்வேன். மாமா, டீ நல்லா இருக்கா? சுகர் கரெக்டா இருக்கா? இந்த டீயை போட்டது நீதானம்மா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அப்பா, நல்லதா போச்சு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த சாதனா வந்து காலையிலேயே எனக்கு தலைவலி கொடுத்துட்டா மாமா. அந்த டென்ஷன்லயே எனக்கு சுகர் சரியா போட்டேனான்னு தெரியல. ஆமா, சாதனா என்ன சொன்னா? அவ காலையில ராம சாப்பிட கூப்பிடணும்னு போயிருக்கா. அவன் ரூம்ல இல்லன்னு வந்து சொன்னா. ராம் மலேசியாக்கே திரும்ப போயிட்டான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டா மாமா. நீங்களே சொல்லுங்க, மலேசியாக்கு ராம அவ்ளோ சுலபத்துல நான் அனுப்பிடுவேனா? நான் சரின்னு சொன்னாலும் நீங்க விடுவீங்களா? நான் எப்படிம்மா அவனை விடுவேன்? நான் எங்கேயும் அவனை போக விட மாட்டேன். இல்லையா பின்ன? மாமா, அப்போ எங்க போயிருக்கான்னு தெரியுமா? அவ எங்கேயோ வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா, ஆனா எங்க போறான்னு நான் கேட்கல. ஆமாமா, சொல்லிட்டு போற விஷயமா இருந்தா நாம கேக்குறதுக்கு முன்னாடி அவனே சொல்லியிருப்பான். இல்லையா மாமா? அவனை கேட்டு நீங்க தொல்லை பண்ண வேண்டாம். உண்மைதாம்மா. இப்பெல்லாம் அவன் முன்னாடி மாதிரி இல்லம்மா. அப்படின்னா? அதாவது உன்கிட்ட இப்போ ஒரு சீக்ரெட்டை நான் சொல்ல போறேன். சீக்ரெட்டா? இந்த சீக்ரெட்டை உனக்கு மட்டும்தாம்மா சொல்றேன். இப்ப நீ அவனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறல்ல, அந்த கஷ்டத்தை கூட அவன் உனக்கு கொடுக்க மாட்டான். சரியா புரியல மாமா. அன்னைக்கு நாம ஹோட்டலுக்கு போய் லஞ்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம்ல, அன்னைக்கே சொல்றதா இருந்தேன். இதுக்கப்புறம் நீ எத்தனை பொண்ணு அவனுக்கு கூட்டிட்டு வந்து காட்டினாலும் அவனுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா மாமா, நானும் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன். அப்பு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டான். அது அன்னைக்கே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லம்மா, அவன் யாரையாவது லவ் பண்றானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ரியலி? மாமா, நீங்க நிஜமா எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. நம்ம அப்பு அப்படின்னா நம்ம அப்பு யாரையாவது லவ் பண்றானா? எனக்கு கன்ஃபார்மா தெரியல, எல்லாம் ஒரு டவுட் தான். அவன் கிட்ட போய் கேட்டா உண்மையா சொல்ல மாட்டான். உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல.
அப்படின்னா மாமா அப்போ லவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா? அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? மறுபடியும் அதே கேள்வி கேக்குறியே. அவன் லவ் பண்ணட்டும், என்ன தப்பு இருக்கு? அவன் ஒரு பக்கா குவாலிஃபைடு பேச்சுலர். நான் பாக்குற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்துறவன்ல இந்த தாத்தா. அழகு, அம்சம், அந்தஸ்து, இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ராமோட மனச புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பொண்ணு லவ் பண்ணி இந்த ராமனுக்கு ஏத்த சீதையை கூட்டிட்டு வந்தா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். மலேசியாக்கு சீக்கிரம் கிளம்பி போயிடுவேன்னு நினைச்சேன். இங்க லவ்வா பண்ற? இல்ல இல்ல, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மகாலட்சுமி, கௌரி, பூஜா எல்லாரும் வாங்க சீக்கிரம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியே. உட்காருங்க. நீங்க நிஜமா வாஷிங் மிஷினுக்கெல்லாம் பூஜை பண்ணுவீங்களா? ஆமா. அப்படிதான்ப்பா செய்வோம். உனக்கு தெரியாதா? அது இல்ல, நீங்க சிரிக்காக தான் கொஞ்சம் பொய் சொல்றீங்களோன்னு நினைச்சேன். நான் எதுக்குப்பா போய் சொல்ல போறேன்? வீட்டுக்கு ஏதாவது புதுசா வாங்கினா அதையும் நம்ம வீட்ல ஒண்ணா நினைச்சு பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் நல்லா வேலை செய்யும். ஓ நைஸ். ஆனா இந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்களுக்கு இதெல்லாம் புதுசா தெரியும். எங்க காலத்துல எல்லாம் இதெல்லாம் காமன்பா. உட்காருமா உட்காரு. இன்ஜினியரா இருந்தாலும் நான் கூட இதெல்லாம் நம்புவேன்பா. ஏன்னா சென்டிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நாம அதுக்கும் மரியாதை செய்யறது ரொம்ப முக்கியம். ஏத்துமா. ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம், ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். சரி, உன் கையால அந்த பட்டனை அழுத்துமா. வா. ஜெயமங்களம் என்றும் ஜெயமங்களம், சுபமங்களம் அருள் செய்யும் எங்கள் அம்பிகைக்கு. வாஷிங் மிஷின் சீதா வாங்கி கொடுத்ததா? ஆமா. சும்மா ஒப்புக்கோங்கள அம்மா அப்பான்னு சொல்லல, நிஜமாவே அம்மா அப்பாவை ஏத்துக்கிட்டா. ஆமா ஆமா. பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இது எவ்வளோ இருக்கும்? $25,000. அவ்வளோ இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் காப்பி ஒரிஜினல் மாதிரி, ஆனா ஒரிஜினல் இல்ல. எனக்கு தெரியும். மோர் மார்க்கெட்ல வாங்குனீங்களா? இல்ல, அதுக்கு பக்கத்துல. பாட்டி, இதுக்கப்புறமாவது நீங்க கையில தோக்கிறத நிறுத்திருங்க. அப்படியே செய்யற இளவரசி. ஆமாம்மா, வாஷிங் மிஷினை ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. நீங்க அப்படியே விட்டுட்டா அது பாழாயிடும். சரி சரிம்மா. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு சரி, வரோம். போயிட்டு வாங்க. வரோம். சரிங்கம்மா, எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ இங்கே விளையாட போறியா இல்ல என் கூட வரியா? நான் உன் கூட வரேன். நாங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீங்களா? நாங்க தான். சரி வாங்க. போயிட்டு வரேம்மா. வரேன்ப்பா. அம்மா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் நியூ வாஷிங் மிஷின். தேங்க்யூப்பா. ப்ளஷர் சார். சரிம்மா, நான் கிளம்புறேன் இப்போ. வரேன் சார். ஹலோ. யா, ஃபுல் கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. சென்னையோட ஃபுல் வியூ தெரியற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப இறங்கிடுங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சிங்களோ அங்க வந்து லேண்ட் பண்ணிடுங்க. எல்லாம் ரெடி ஆனதோ சொல்லுங்க என்கிட்ட. அண்ணே, குடிச்சதும் உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும். அதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ போடுங்க பார்க்கலாம்.
பாஸோட காராச்சே. இங்க எதுக்கு வந்திருக்காரு? ஐயோ, இங்கதான் இருக்காரா? எங்க பாஸ் இந்த இடத்துல இருக்காரா? He is so down to earth. So simple. ஒரே நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்த ராம் என்னடானா வேண்டான்னு சொன்னா கூட என்ன பாஸ் ஆக்கிட்டு இந்த கோட்டை வேற போட வச்சுட்டு என்ன மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பண்ணிட்டான். ஒரு நிமிஷம். அம்மா கோவமா இருக்காங்களா? இல்ல, சீதாமாக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கோம்ல, அந்த ஷாக்ல இருக்காங்க அவங்க. ஓ, சரி, அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? சிம்பிள், சீக்ரெட் என்னன்னு சொல்லிடலாம். வா. என்ன சீக்ரெட் அது? எனக்கு தெரியாம உன் ஃப்ரெண்ட் நீ கூப்பிடுவியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சீதாமா? என்ன? அது ஆக்சுவலி இன்னைக்கு நான் டெல்லிக்கு போறேன். ஓ, அப்படியா? பாஸ் அங்கதான் இருக்காரு. என்னையும் வர சொன்னாரு. ஹெலிகாப்டர்ல தான் போறேன். இததான் நீங்க சீக்ரெட்னு சொன்னீங்களா? அது நான் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி சிறிய ஒரு வாட்டி ஹெலிகாப்டர்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? ராம், உங்களுக்கு என்ன ஆச்சு? அவ பேச்ச போய் கேக்குறீங்க. இது என்ன உங்களுக்கு விளையாட்டா? ஆபீஸ் ஹெலிகாப்டர்ல எப்படி ரவுண்டு போக முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒருவேளை பாஸ் கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். வேண்டாம் ராம், அது தப்பாயிடும். ஒருவேளை நீங்க மட்டும் பாஸா இருந்திருந்தா ஒரு எம்ப்ளாயியோட பொண்ணை ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சா சும்மா இருப்பீங்களா?